ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன். தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து A level ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க. இங்க கொண்டாந்து 7-8 வருஷம் டிகிரி முடிச்ச எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவனுக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது? இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியுற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போகவே நாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவை. என்ன நடக்குது? நான் ஒரு டிகிரி ஹோல்டர், இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன். நான் ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன். இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல, எனக்கு வேலை வேணும். இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து A level ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க. இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலமா எக்ஸாம் எழுதி ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் வேலை இல்லை. ஒவ்வொரு தரம் 2000 பேருக்கு வேலை கோல் பண்றாங்க, 2 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதிட்டு இப்படியே போறதானே? 7-8 வருஷம் டிகிரி முடிச்ச எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவனுக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது? எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது, மைண்ட்ல படிக்கவே இயலாது. எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா? நான் இனி இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன். இனி எந்த ஒரு காலத்திலையும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க. இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியுற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போகவே நாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை. தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையை ஒண்ணு தாங்கன்னு சொல்லித்தான் இந்த ஆளுநர் ஆபீஸ் முன்னுக்கு நான் வந்து நிக்கிறேன். 1000-2000 பேர் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறீங்க, பொறுப்பு யாரு? கவர்மெண்ட் நீங்க தான் பொறுப்பு. முதலாம் ஆண்டுல இருந்து A level வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போறோம். யூனிவர்சிட்டில எக்ஸாம் செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலையில பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயே இன்னொரு 5 வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி 40 வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்படியோ நாங்க இருக்கிறதா இருந்தா எங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதா. தயவு செஞ்சு இனி இந்த ஆர்ட்ஸ்ன்ற இந்த யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறத நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு இதுக்கு பிறகு இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை. நீங்க அப்பவே நிப்பாட்டி இருந்தா நாங்க O levelோட ஏதாச்சும் ஒரு சுய தொழில செஞ்சுட்டு இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்போம். எங்களோட படிச்சவன் 10ஆம் ஆண்டுல ஃபெயில் ஆகிட்டு நின்றவன் இன்றைக்கு நல்லா இருக்கான். நல்லா படிச்ச நான் இந்த மாங்காய் வித்துட்டு இந்த டிகிரியோட ரோட்ல தெரியுறேன். எனக்கு வேற தொழில் தெரியாது.